கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். சிறையிருப்பிலிருந்து வந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், மற்ற ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்து அங்கே இருந்த அந்நிய ஸ்திரீகளை தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டார்கள். இது நிமித்தம் எஸ்ரா ஆலயத்துக்கு முன்பாக துக்கத்தோடே விழுந்து கிடந்தான். அதற்கு செக்கனியா என்பவன் எஸ்ராவை நோக்கி, இனி நாங்கள் தேவனுடைய ஆலோசனைப்படியும் உம்முடைய ஆலோசனைப்படியும் செய்வோம் என்று கூறினான். எழுந்திரும், இந்த காரியத்தை நீர் நடப்பிக்கவில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருக்கிறோம். இனி நாங்கள் எல்லாரும் உம்மோடு கூட இருப்போம். நீர் சொன்ன பேச்சை கேட்போம். நீர் திடன் கொண்டு எல்லாரையும் கடிந்து கொள்ளும் என்றான். அப்பொழுது எஸ்ரா என்னும் ஆசாரியன் தன்னுடைய துக்கத்தை விட்டு எழுந்திருந்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து, முக்கியமான எல்லாரையும் அழைத்து, நாங்கள் செய்தது தவறுதான். ஆகவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செய்வோம் என்று சத்தியம் பண்ண சொன்னான். அவர்கள் அப்படியே சத்தியம் பண்ணினார்கள். பின்பு எஸ்ரா என்னும் ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பு விழுந்து கிடக்கிறதை விட்டு எழுந்து எலியாசிபின் மகனான யோகனானின் அறைக்குள்ளே போனான். அங்கே வந்த பின்பு பாபிலோனில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்த எருசலேமுக்கு வந்த ஆசாரியர், லேவியர்கள் எல்லாரும் அங்கே இருந்த அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் அந்த குற்றத்தின் நிமித்தம் அவன் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கப்பட்டு கொண்டிருந்தான். நம்மை 70 வருட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டாரே, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமே என்ற மனசாட்சி பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்களே என்கிறதான கொடிய துக்கம் அவனை ஆட்கொண்டதினால் அவன் துக்கித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு பாடசாலையில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருப்பார். பின்பு வீட்டில் வைத்து படித்து வர சொல்லுவார். கணக்குகளை கொடுத்து செய்து வர சொல்லுவார். எல்லா மாணவர்களும் செய்து கொண்டு வருவார்கள். அதில் ஒரு மாணவன் மாத்திரம் எந்த வீட்டு பாடமும் செய்யாமலேயே வருவான். அடுத்த நாள் அப்படி செய்யாமல் வரும்போது ஆசிரியருக்கு மிகவும் கோபம் வரும். ஆனால் சட்டத்தின்படி அவனை அடிக்க முடியாது. அதனால் அவனை பார்த்து மிகவும் துக்கப்பட்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள். வீட்டிலும் அவனே அவர்கள் மனதில் வந்து வந்து போவான். அவனுக்காக அனுதினமும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த மாணவன் இப்படி இருக்கிறானே, இப்படியே வீட்டு பாடம் செய்யாமல் வந்தால் இவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இவனுக்கு உணர்வை தாரும் என்று ஜெபிப்பார்கள், துக்கப்படுவார்கள். பின்பு ஒரு நாள் வீட்டு பாடம் அத்தனையும் முடித்து வந்திருந்தார். ஆசிரியர் மிகவும் சந்தோஷமாக கேட்டார்கள், இன்றைக்கு வீட்டு பாடம் முடித்திருக்கிறாயே, நல்ல பையன் என்று சொன்னார்கள். அதற்கு அவன் சொன்னான், டீச்சர், நீங்கள் என்னை அடிக்க நினைக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு குற்றம் என்று அரசாங்கம் சொல்லிவிடும் என்று நினைத்து நீங்கள் என்னை அடிக்கவில்லை. ஆனால் உங்கள் துக்கமான பார்வையை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து நினைத்து கொண்டே இருப்பேன். நீங்கள் எனக்காக ஏன் துக்கப்பட வேண்டும்? என்மேல் அன்பாயிருக்கிறபடினாலே தானே என்று நான் புரிந்து கொண்டேன். ஆகவே இனி நான் ஒழுங்காக வீட்டு பாடம் செய்து வந்து விடுவேன் டீச்சர் என்று சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை துக்கிக்க வைக்கிறோமா அல்லது பெற்றவர்களை துக்கிக்க வைக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எஸ்ராவும் இப்படித்தான் ஜனங்கள் செய்த பாவத்துக்காக அவன் துக்கித்து கொண்டிருந்தான். அவ்வாறு துக்கப்படுகிற போது அந்த மாணவர் உணரப்பட்டது போல இந்த மக்களும் உணர்வடைந்து தங்களுடைய குற்றங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். அப்படியே நாமும் மற்றவர்களுடைய பாவத்துக்காக நாம் துக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுடைய குற்றத்துக்காக, பாவத்துக்காக துக்கப்பட்டு ஜெபிக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.